இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ பார்க்குறோம். பசங்க எலெக்ஷன் திருவிழா தம்பி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். முடிவு பண்ணிட்டீங்களா? அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அது மட்டும் கேட்காதீங்க சார், அது சீக்ரெட். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அதெல்லாம் ரகசியம். சொல்றதுக்கு இல்ல. உங்கள ஒருத்தர் நான் கேக்குறேன், யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இத தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி வேற ஒண்ணும் இல்ல. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒண்ணும் சொல்லணும் போ. ஸ்டாலின் சார், இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும், ஏன்டா இந்த விஜய வேதனைப்படுத்தணும், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சரி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. என்னடா ரொம்ப நான் 4 வருஷம் 10க்கு 10 ரூம்ல இருந்துட்டு வந்தவனா. ஜெயிலு கிடையாது, சாமி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதாவது வெளியில போய் ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் மறந்துடுவோமா? என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம். ஆமா, விசித்திரம். பழைய கட்சியில இருக்கு. ஐயோ, இது வேற கம்பெனி. நீ எது சொன்னாலும் இவரு ஒருத்தவரு வலுப்பு சாப்பிடுறாரு, காய்கறி இவரையும் ஜெயிக்க வைங்கப்பா, பாவம். பசிக்காதா? அவரு சாப்பிடுறாரு. யாருமே இல்லையா? டீல் பண்றானே, சர்வதேச தீவிரவாதி வந்தா கூட சர்வசாதாரணமா டீல் பண்ணி அனுப்பிடுவாங்க. என்னவா? உங்க வீட்டுல எல்லாம் பேர் வைக்க மாட்டாங்களா? பேர் கூட வைக்க மாட்டீங்களா? சும்மா தூக்கிட்டு வந்திருப்பாங்க. உதயசூரனுக்கு தாங்கள் ஓட்டு. சாமி 8 + 8 16 சாமி. என்னது அது? சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். இந்த நேரத்துல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. மிரட்டுதுங்க. வேலை பாரு, நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. யாருமே கண்டுக்கலடா இது. நீங்க அங்க பக்கம் போங்க, இது வேற. நான் ரெடி, நீங்க ரெடியா? அது யாருமே பார்க்கல. அவன் யாருக்கு கை காட்டுறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. எந்த அளவுக்கு மக்கள் மனசுல பதிஞ்சுட்டு இருந்தது. நான் என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீ சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதாவது மண்ணை கிட்ட அள்ளி போட்டனா? கரூர் விஷயத்துக்கு வரேன். என்னமா, நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துல எல்லாம் நாங்க அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாருன்னு. உனக்கு ஏன் இந்த கெட்டனா? நான் நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிக்கல. நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம் உங்களுக்கு? மனச்சாட்சி இல்லையில போட்டோம்.
போட்டோலாம் கிடையாது. போட்டோ இல்ல என்கிட்ட. என்ன போட்டோ? என்ன போட்டோ? கொடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு. போட்டோ நான் எடுத்துட்டு வரல. போட்டோவே இல்லையா? போட்டோ என்ன போட்டோ இது? இந்த போட்டோவா இந்த இதுக்கு ஆவுனா எடுத்துட்டு இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 years back. மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலம் அது. கால்ல விழுவறீங்க ஐயோ நாக்குல அதே முக்கியம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும், சம்பந்தப்படாதவர்கள் சம்பந்தப்பட்டவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நாட்டுல உனக்கு எதுக்காக முதல் மந்திரி கொடுத்தாங்க? நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நான் திண்ணிய பிடிச்சு நடக்கும்போது நீ என்னைய பிடிச்சு நடந்தா என்ன திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? நான் பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கினேன். இதுல என்னங்க தப்பு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓ திருச்சியா? நீங்களும் போங்க அந்த மாதிரி இருக்கு. அவர்தான் எல்லா இடத்துக்கு போறாருல. என்ன மக்கா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க. எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துல ஏதாவது ஒண்ணு வந்து காப்பாத்துங்க. என்னது தோற்குள்ளதை எடுத்துட்டு வருது? ரொம்ப காஸ்ட்லியா அது. இவங்களே காசு கொடுத்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வீணா போனதை எல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தல்ல 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? இலவசமெல்லாம் தரமாட்டேன். உன்னை ஏமாத்த நான் தயாரா இல்ல. நான் கொடுத்து கொடுத்து வாழ்ந்த பரம்பரையில் வந்தவன். என் கை இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்க கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நல்லா பேசுறியானே. ஆனா திடீர்னு பார்த்தா சம்பவ சூப்பர் ஸ்டார்ன்ற என்னத்த சொல்றீங்க? They told the nation a lie. அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று. ஐயோ This is the real fight. பொய்யா? இதுதான் இந்தியாவுடைய பெருமை. படத்துல முடிச்சுட்டான்டா. You saw yesterday the face of Prime Minister Modi, completely lacking confidence. முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள். சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு மேல. And the reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். எங்கடா அமெரிக்கா வருது? என்னடா பேசுற? கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. A deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. தயவுசெய்து நீயே கூப்பிட்டு வேற யாரையா கூப்பிட்டு வந்து ஆளுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு ஒழுங்கா கூப்பிட்டு கடைசி ரவுண்ட் மாத்தி யோசி. என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கு. Our energy security. நாம் வலிமையாக இருக்கிறோம். He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள். Today if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. எகிறுகிறாரா? குதிக்கிறாரு. tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து ஐயா படுக்கு. ட்ரம்ப் மோடியை படுக்க சொன்னா படுத்துருவாருன்னு சொல்றாரு. எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையா கிடைக்கல. ஸ்கூல் பையனை கூப்பிட்டு வந்தாலே ஒன்னா நல்லா பண்ணுவான். இந்த லட்சத்துல தான் இருக்கு. மிஸ்டர் மோடி will do. சகோதரர்களே, மோடி நினைப்பதை செய்து முடிப்பார் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள். என்னையா இது? மோடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க?
பிளானிங் அப்படின்னா திட்டம். நாள் நினைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்தம். டேய் யார் கோட்டு போட்டா? உனக்கு தானே போட்டேன். சத்தியமா உனக்கு தானே சித்தாண்டா. போட்டேன். டேய் அப்படியே பின்னாலவா? யார் கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். அந்த இல்ல இல்ல இவரு தான் போடுவார். ஏன் என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன் கமல் தான் இல்லையே, ஏன் போட மாட்டேன். மூணாவது குத்து நான் குத்தவா? ஐயா. ஓ எல்லாருக்கும் இருக்கும். அதனால அன்புக்குரிய மக்களே நல்லா சிந்திச்சு தயவு செய்து கமலை பிக் பாஸ்லயே கூப்பிட்டுக்கோங்க. ஃபினாலில ஜெயிக்கிற வாய்ப்பை கொடுங்க. அதே மாதிரி எல்லாருமே காலையிலே குளிச்சுட்டு ஓட்டு போட்டுருங்க. நான் ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்லி இப்படி காமிங்க. ஏன்னா நீங்க ஓட்டு போடுறது உங்க உரிமை. அது யாருக்கு முடிஞ்சாதான் நான் கண்டிப்பா ஓட்டை போட்டுருங்க. நம்மளே தெரியலையே, நல்லா இருந்துச்சு. அதான் சொன்ன மாதிரி எல்லாரும் மறக்காம போய் ஓட்ட போட்டுருங்க. எவ்வளவு சீக்கிரமா போட முடியுதோ காலையிலே போயிட்டு காலையில வெயிலுக்கு முன்னாடியே முடிச்சவங்க சீக்கிரமா போடுங்க, லேட்டா எந்திக்கிறவங்க லேட்டா போடுங்க, எப்படிவாலும் காலைல ஓட்டு போட்டுருங்க. அவ்வளவுதான். ஓட்டு போட்டுருங்க எப்படியாவது ஆமா, ஓட்டு போடாம விட்டாதீங்க, அது வேஸ்ட். அப்புறம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்ல, இது இருக்கிறது. ஓட்டு போட்டுட்டு சந்தோஷமா வாங்க எல்லாரும். ஆனா என்ன நான் உண்மையா சொல்றேன், நாளைக்கு ஏதோ ஆனா பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்போ முன்னாடி எலெக்ஷன் ஆகுது, சரி இவங்க ஜெயிச்சிட்டாங்களா, அப்போ அவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஆனா இப்போ கொஞ்சம் ஒரு குழப்படியான ஒரு எலெக்ஷன் தான். யார் யாரு எப்படி என்ன போறாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நாளைக்கு ஃபுல்லா லைவ்ல தான் நானும் பார்த்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும்